நான் தஞ்சாவூர்லேருந்து வரேன். இந்த கோயில் வந்து என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க. தஞ்சாவூரில் மார்னிங் கிளம்பி நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்தால் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிலை வந்து அவ்வளோ உயரமான ஒரு சிலையாக இருக்குது. அந்த சிலை வந்து ரொம்ப பார்க்கவே நமக்கு ரொம்ப தத்ரூபமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கீழேயே ஒரு பைரவர் இருக்கிறார். அந்த பைரவர் ரொம்பவே நம்மளை அப்படி உயிரோடு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து நமக்கு அந்த ஃபீலை கொடுக்குது. தேங்காயில் வந்து எண்ணெய் ஊற்றி விளக்கு போட்டால் நல்லது, கடன் தீரும் அப்படின்றாங்க. இது வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். பட் என் ஃப்ரெண்டு போயிட்டு வந்தவங்க சொன்னாங்க கடன் தீருதுன்னு சொன்னாங்க, ரொம்ப நல்லது அப்படின்னு. பௌர்ணமிக்கு வந்து 108 காயின் வச்சு பூஜை பண்ணுறாங்க. நெய் அபிஷேகம் பண்ணி நெய்யில் இங்கே கொடுக்குறாங்க. அந்த நெய்யை வாங்கிட்டு போய் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நோயெல்லாம் தீருதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது ஃபஸ்ட் டைமாக இருக்குது. பைரவர் எங்களை கற்றுக்கிட்டோம், பார்க்குறவங்களையும் வந்து கற்றுக்கிட்டோம். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் வாங்க, அருள் பெறுங்க. நமது தென்னக காசி பைரவர் திருக்கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானம் நடைபெறுகிறது. பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கி உங்கள் பிரார்த்தனைகள் நிறைவேற அன்னதானம் செய்து பைரவர் அருள் பெறுக.